ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபேஸ் பேக் ஹோம் ரெடிமேட் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் பண்ணும். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் பிரைட்னப் பண்ணும். உங்கள் ஸ்கின்ல பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ ஒரே ஃபேஸ் பேக்கில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி செய்யணும், நான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் சின்ன ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிறேன். கடல மாவு உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிருந்துச்சுன்னா அதுக்காக. நிறைய கேர்ள்ஸ்க்கு ட்ரை ஸ்கின்னால பிரச்சனை இருக்கும். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும், தோலில் அப்படியே ஒரு மாதிரி ரிமூவ் ஆயிரும், கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்கின்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் இதில் கடல மாவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் காஃபி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். காஃபி பவுடர் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் பண்ணும். உங்கள் ஸ்கின்னில் எதுனா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்கள் ஸ்கின்னில் ஒயிட்னப் கொடுக்கறதுக்கு இந்த காஃபி தூள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் ஆட் பண்ண போகிறேன்னா ரா மில்க் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் மில்க்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மில்க் எடுத்துக்கிறேன். மில்க்கும் சரி தயிரும் சரி உங்கள் ஸ்கின்னில் நல்லா மாய்ஸ்சரைஸ் இருக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோனிங் ஆகிறதுக்கு ஒயிட்னப் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை இருந்துச்சுன்னா ரொம்ப முடியல, ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஸ்கின் இருக்குது, நீங்கள் இதில் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹனி ஆட் பண்ணல, ஒன்லி காஃபி பவுடர், கடல மாவு அண்ட் மில்க் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் எல்லாமே நெக்லெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஒரு நாள் விட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ் ட்ரை ஸ்கின் ப்ராப்ளமில் போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் பாய்ஸோ கேர்ள்ஸ் இருந்தாலும் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் கூட ஆகும், நல்லா க்ளோயிங் கூட ஆகும். ஸோ இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு 10 மினிட்ஸ் காயட்டும். காயதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கிள் மோஷனில் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் ஒயிட் அது பிளாக் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் ஆகும். ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு நல்லா ஸ்கின் டெக்ஸ்சர் மாறதுக்கு உடனே உங்களுக்கு க்ளோயிங்காக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்னப் ஆயிரும். ஸோ ஒரே ஃபேஸ் பேக்கில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ரை ஸ்கின் நல்லா சாஃப்டாக மாறிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் என்கிட்ட கொஷின் கேட்கலாம். ஸோ என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அது மூலமாக நீங்கள் நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.